ஓம் நமோ நாராயணா ரங்கநாதா ரங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். இப்போ நம்ம தாயார் சன்னதி வாசலில் இருக்கோம். இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஊரில் வந்து வடக்கு வாசல்னா இந்த வடக்கு கோபுரம், இந்த சைடு குடியிருக்கவங்க எல்லாருமே வந்து தெற்கு வாசல்ன்ற நேர் ஆப்போசிட் பெருமாள் இருக்க இடத்துக்கு பக்கம் தான் கடை வீதி இருக்கும், காய்கறி மார்க்கெட்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்தில் வண்டி எல்லாரும் வச்சுருக்காங்க, சல்சல்னு வண்டியில் போயிடுவாங்க. ஆனால் முன்னாள் காலத்துல எல்லாம் வண்டி இல்லையா, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுற்றி பானா வடிவத்தில் நடந்து முன்பக்கம் வரத்துக்கு கோயிலுக்குள்ளே வந்தோன்னா அப்படியே குறுக்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது மாதிரி இந்த கோபுரம் வழியாக உள்ளே வர்றவங்க தாயார் சன்னதியில் நின்று ஒரு கும்பிடு போடுவாங்க. தாயாருக்கு ஒரு தாயாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நேராக போவாங்க. அது மாதிரி ஒரு கும்பிடு போட்டு போயிட்டாங்கனாலே தாயார் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்களாம். ஐயோ பையன் வந்து நம்மளை பார்த்து கும்பிட்டுட்டானே, அவனை வந்து சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பரமபதமும் கொடுப்பாராம், செல்வ செழிப்போட வாழ்க்கையும் கொடுப்பாங்களாம் தாயாரம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னும் இவ்வளவும் கொடுத்தாச்சு, இன்னும் கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு வெக்கப்பட்டு அப்படியே தலை குனிஞ்சு இருக்கிறதா சொல்லுவாங்க உபன்யாசங்கள்ல எல்லாம். அந்த மாதிரி நம்ம தாயார் வந்து கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டாலே அவங்க வந்து நம்மளை வந்து விடவே மாட்டாங்க, கை விடவே மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களை வந்து நம்ம சேவிச்சா நம்மளை சாதாரணமாக விட்டுருவாங்களா? அவங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக பெருமாள் வந்து நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து தான் நம்மளுக்கு செய்வாராம். அப்போ வந்து தாயார் நம்ம சொல்லுவாங்களா, ஐயோ பாவம் நம்ம குழந்தை தானே, அது பரவாயில்ல, அது பண்ணால் பண்ணிட்டு போதும், அவரை மன்னிச்சுட்டு அவனுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களாம் தாயாரம்மா. அவங்க பூமி தேவி தானே, பொறுமை உள்ளவங்க தானே, அதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்களாம். அவங்களுக்கே துரோகம் செஞ்சவங்கள கூட மன்னிச்சிடுவாங்க. அவ்வளவு தங்கமான மனசு நம்ம தாயாருக்கு. அது வந்து யாருக்குமே இவ்வளவு ஒரு இரக்க குணம், கருணை குணம் யாருக்குமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப அதிகமாக இந்த உலகத்திலேயே அதிக இரக்கம் குணம் உண்டவங்க யாருன்னா நம்மளுடைய தாயாரம்மா தான். குழந்தைகள் எல்லாம் அரவணைக்கிறவங்க அவங்க தான். அவங்கள சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நேராக ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். இந்த 4 கால் மண்டபத்தில் தான் கம்பர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அரங்கேற்றம் பண்ணும்போது அங்கே நேராக ஒரு சிங்கப்பெருமாள் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு பாசுரம் பாடுவார். நசை திறந்து இலங்க பொங்கி நன்று நன்று என்னனக்கு விசை திறந்து உருமு வீழ்ந்ததென்ன ஓர் தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் ஏற்றினான் ஏற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீர சிரித்தது அச்செங்கன் சீயம். இந்த பாசுரம் பாடி நம்ம மேட்டழகிய சிங்கரை வர்ணிக்கிறார் கம்பர். இவருக்கு இப்பதான் மேட்டழகிய சிங்கர்னு பேரு. இதுக்கு முன்னால இவருக்கு திருக்கோபுரத்து நாயனார் அப்படிங்கிறது இவருடைய பழைய பேரு. ஏன் திருக்கோபுரத்து நாயனார்னா, இவர் வந்து கோபுரத்துல தான் இவருடைய மூலவரே இருக்கார். இதுதான் இந்த கோபுரத்தினுடைய விசேஷமே. இந்த சன்னதியை கட்டினவர் வந்து தர்மவர்ம ராஜா தான் இந்த சன்னதியை கட்டினார். அவர் இப்படி விசேஷமா இருக்க சிங்கப்பெருமாள் முன்னாலையும் தாயார் முன்னாலையும் கம்பர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல உட்காந்து அவர் அரங்கேற்றத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து நிறைய பேர் அதுதான் வால்மீகி ராமாயணம் இருக்கே, அப்புறம் என்னது கம்ப ராமாயணம் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. அப்போ வந்து அந்த சிங்கர்கிட்டேருந்து ஒரு பெரிய கர்ஜனை வந்துச்சான். சவுண்டு, சிங்கம் அப்படியே கர்ஜிக்கும்ல, அந்த சவுண்டு வந்துச்சான். அது வந்தோடனே எல்லாரும் அமைதியாகி, சரி நம்ம சிங்க பெருமாள் வந்து இவருடைய ராமாயணம் இந்த இடத்துல இயற்றத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கம்ப ராமாயணத்தை ஒத்துக்கிட்டாங்களாம். இந்த இடம் தான் கம்ப ராமாயணம் இயற்றிய இடம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மேட்டழகிய சிங்கர். இந்த ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 சிங்கர் இருக்காங்க. ஒருத்தர் மேட்டழகிய சிங்கர், ஒருத்தர் காட்டழகிய சிங்கர், ஒருத்தர் ஆற்றழகிய சிங்கர். இதை வந்து மேட்டழகிய சிங்கர் கிட்ட என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து மூலவருடைய சிலையே வந்து கோபுரத்து மேலே இருக்கிறது தான் மூலவர் சிலையே. கீழே வந்து உற்சவர் சிலை தான் இருக்கும். கோபுரத்து மேலேயே மூலவர் சிலை இருக்கும். அதை நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காமல் அப்படியே கீழே இருக்க உற்சவர் சிலையை மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுவாங்க. மேலே கையை வந்து அப்படியே தூக்கி காட்டுவார். நான் இருக்கேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரே ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டழகிய சிங்கர் தான். எந்த ஆபத்து வந்தாலும் ஒரு பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கை நமக்கு அந்த இடத்துக்கு போனோன்னா வந்துடும். அவர் சொல்கிற இதுவே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கையை அப்படி மேலே தூக்கி அப்படி சொல்லுவார், நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, நமக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ என்கிட்ட வந்துட்டேல, நான் உனக்கு அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு அபயமுத்திரையை காட்டுவார் அவர். இந்த இடத்துல வந்து சிங்கர் வந்து பிரம்மாண்டமாக இருப்பார். அவரை பார்க்கும்போதே அப்பா நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காரு நம்ம சிங்கர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதோடு இல்லாமல் அவர் வந்து ஹிரண்யகசிபை வதம் பண்ணுற மாதிரியும் பக்கத்தில் பிரகலாதன் நிற்கிற மாதிரியும் அங்கே டிராயிங்லாம் இருக்கும். அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட சிங்கர் தான் நம்மளுடைய மேட்டழகிய சிங்கர். அடுத்தது இவரை சேவிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே காட்டழகிய சிங்கர் இருப்பார். அவரை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ரங்கநாதா ரங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.